இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள் 19/7/2025 ஜூலை மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01. லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி பிற்பகல் 1:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை 1:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:52 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். முயற்சிகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எளிமையாகவும் முடியும். வேலை செய்கின்ற இடத்துல மகிழ்ச்சியாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில என்ற நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் சிறப்பாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் அதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அலட்சியமாக மட்டும் பண விஷயத்துல இருக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. 1-2 நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதலி இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. சாலைகள்ல சென்று வரும்பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று சில செலவுகளும் இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். விரும்பிய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. அவர்கள் கிட்ட இருந்து சில வேலைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் இழுபறிக்கு பிறகு தாங்க கிடைக்கவும் காண்பீங்க. நேர்மறையான எண்ணங்களினால மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல திட்டமிடுதல்களும் அவசியம். வருமானத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. உங்களுடைய யோசனைகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறவுகளும் மேம்படும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனமாகவும் இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். எதிர்பாராத நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகள்ல வெற்றியும் காண்பீங்க.
காப்பீடு தொடர்பான விஷயத்துல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானத்தை அதிகரிப்பதற்கான சில வழிமுறைகளை கண்டறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற அனைத்து விஷயங்களிலுமே வெற்றியும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டவும் செய்வீங்க. உங்களுடைய திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தின் காரணமாக இன்று வேலைகளில் வெற்றியையும் காண்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில அமைதியை கையாள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சில சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. வியாபாரத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். போட்டி பந்தயங்கள்ல எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். அரசு வேலை பார்ப்பவர்கள் அர்ப்பணிப்போடு வேலைகளையும் செய்வாங்க. பயனாளர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சகோதர சகோதரிகளுடைய திருமண ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். குழந்தைகளிடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக புதிய நண்பர்களிடத்துல உதவிகள் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல ஏதாவது தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில புதிய பொருட்களை ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில வியாபாரத்திலையும் சரி லாபத்தையும் காணலாம். சில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. கிடைக்கின்ற நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆற்றலையும் சரியான விதத்துல செலவும் செய்வீங்க. பிள்ளைகள் மற்றும் உங்களுடைய துணைக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். என்ற பொழுதுபோக்கு விஷயங்களினால சில விரயங்களும் ஏற்படலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வியாபார நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். சொந்த ஊருக்கு செல்வது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். இது பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நேரத்தையும் நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் குறையும். அனைவரிடத்திலுமே இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல இன்று தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்லாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும் நல்லதுதாங்க. திருப்தியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். சிலருக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தோல் எரிச்சல், தோல் சிவப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லதுதாங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. உறுதியாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்க உங்களுக்கான பொறுப்புகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. இதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கவும் முடியும். கடல் தாண்டி வியாபாரம் செய்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றமும் இருக்கும். மனைவியினுடைய ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதிய முதலீடுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. அனுபவம் மிக்கவர்கள் கிட்ட நல்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கண்டறியவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளின் மூலமாக மன நிம்மதியும் உண்டாகும். தடைகளும் நீங்குங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலுமே ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆனால் அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் உண்டாகும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் என்று விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக எதிலும் செயல்படவும் செய்வீங்க. வேலை மற்றும் தொழில குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியான திட்டமிடுதல்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. குடும்ப உறவினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாகவும் முடியும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலைகள்ல திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. புத்திசாலித்தனமாக செயல்படவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். குடும்ப உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதையும் எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே என்ற நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களுடைய தொல்லைகளும் நீங்கும்.
திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. அவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆனால் அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் நீங்கும். ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். இணையதள மோசடிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி பணத்தை ஒப்படைக்கவும் வேண்டாம். கமிஷன் வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். நீண்ட நாள் கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைக்கின்ற பண வரவினால பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்க ஓரளவில் நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறை வழிபாட்டுல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்துல பொருளாதார கணக்கீடுகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளும் மனதில் தோன்றும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறனும் மேம்படும். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு பொது நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வது பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை ஒழுங்குமுறைப்படுத்தியும் நல்ல கவனமான அணுகுமுறையுடனும் மேற்கொள்வதும் நல்லது. வேலைகள்ல மூத்தவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். பெரியவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. தொழில் துறைகள்ல நீங்கள் காட்டும் வேகத்தை பார்த்து மற்றவர்கள் கூட பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பார்க்கும் இடத்துல உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெறுவீங்க.
நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்று துடிப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்கள் இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தொழில கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தனவரவுகளின் மூலமாக கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதமும் உண்டாகுங்க. கடினமான முயற்சிகளுக்கான வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:52 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு இன்று துரிதமும் உண்டாகுங்க. சில விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஒரு சாதகமாக ஆக்கிக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பகைமை உணர்வு ஏற்படாமல் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். கூடுதலாக வேலை பொறுப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை சரியான நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில முடிந்து போன விஷயங்களை எல்லாமே இப்பொழுது பேசவும் வேண்டாம். இது அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப பொறுப்புகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சில தடைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல திருப்தியும் இருக்கும். மன நிறைவாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நீங்கள் காட்டுகின்ற முனைப்பு உங்களுக்கு நல்ல வெற்றியையும் ஏற்படுத்தும். எதிரிகளை கூட நீங்க திணறடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களையும் நண்பர்கள் ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். மன அழுத்தங்களும் நீங்கும். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் ஆசைப்பட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இன்று காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பேசுவதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் பேசுங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க.
அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கின்றது என்றாலுமே சிலர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் திருமண உறவுகள்ல இனிமையான சூழலும் உண்டாகும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில லாபமும் உண்டாகும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களினால அனுகூலமும் உண்டாகும். முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:52 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு புரிதல்களும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரும்பும் வகையில நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. எல்லா செயல்களுமே முனைப்புடன் வேலைகளை பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலாக வேலைகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடனான தொடர்பாடல்கள்ல மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். உங்களுக்கு இருந்து வந்த கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு ஆடம்பர செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை மட்டும் கவனத்துல வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிக்கனமாக இருந்து கடன்களை கட்டி முடிப்பதும் நல்லதுதாங்க. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல உங்களுடைய வேலையை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. அதே சமயத்துல அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சங்கடங்களும் இருக்கும். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். தனியார் துறை ஊழியர்கள் கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வேலை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்தும் கொள்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. மனைவி இடத்துல உங்களுடைய உள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலைகள்ல எதிர்பார்த்த சம்பள உயர்வு கால தாமதமானாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் புரிந்தும் கொள்வீங்க. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சில விஷயங்கள்ல வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பரஸ்பர புரிந்துணர்வுகளும் இருக்கும். வணிகம் தொடர்பாக லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில் சம்பந்தமாக ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ரகசியமான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். காதல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற பதட்டமான எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. சாமர்த்தியமாக செயல்படுவதும் நல்லது என்று மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நட்பாக பழகுவதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல கவனக்குறைவின் காரணமாக வேலைகள்ல ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடலாம். கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணையிடத்துல சகஜமான போக்கும் காணப்படுங்க. அவர்களிடத்துல என்று அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உறவினர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவரும் என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பண செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எவ்வளவுதான் சிக்கனமாக இருந்தாலும் கையை மீறி செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. என்று என்னதான் ஊழியர்கள் கவனமாக வேலைகள் பார்த்தாலுமே அவர்களை நம்பி முழு பொறுப்புகளையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபமும் இருக்கும். ஆனாலும் அளவோடு முதலீடுகள் செய்வதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் குறையும். வெற்றிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காரிய சித்தியும் உண்டாகும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய சமயோஜித புத்தியினால சில பிரச்சனைகளை சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். தொழிலுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சில வேலைகள் சாதகமாகவும் முடியும். பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கோபத்தையும் எரிச்சலான உணர்வுகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடினமான சூழ்நிலைகளையும் வெற்றியும் காண்பீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நெருக்கடியான பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில கடினமான வேலைகளிலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல நண்பர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கு ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையை உங்கள் துணைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதி வளர்ச்சி கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அனைத்து விதத்திலுமே உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முறையாக திட்டமிடுவதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். சிலருக்கு அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதிக முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில தேவையில்லாத சச்சரவுகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய கை ஓங்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆனால் அதே சமயத்துல ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி முன்னேறுவதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. மற்றவர்கள் இடத்துல கோபமான வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளை புதிய வழியில வழிநடத்தவும் செய்வீங்க. பிரபலங்களும் உதவிகளும் செய்வாங்க. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்று தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனம் திறந்தி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று உங்களுடைய உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த விடுமுறை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களையும் தரும். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. சவாலான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். பணி சார்ந்த சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதளவுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களை ஒன்று சேர்க்கவும் செய்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வீட்டு வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இது சம்பந்தமாக இன்றைய நாள் முழுவதுமே பிஸியாகவும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள்ல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சில வேலைகள்ல சவால்களை கையாள வேண்டியதும் இருக்குங்க. இன்று அதுல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்லுறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சேமிப்பது போன்றவைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உடன் இருப்பவர்கள் இப்பொழுது ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேடி போய் அலைந்து திரிந்த வேலைகள் இப்பொழுது எளிமையாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச் சந்தையில நல்ல வருமானமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க சில கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பனிப்போரும் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முகப்பொழிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க.
உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. இன்று வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனிப்பட்ட உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். கோபத்தை விடுத்து அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் என்ற வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள்ல நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். மாணவர்களுக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இப்பொழுது முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று குடும்பத்தினருடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சூழ்நிலைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது இருக்கின்ற நிலையில ஏதாவது மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. இதன் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்ட பணிகளை ஆற்றுவதன் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல இருந்தும் அன்பையும் காதலையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கும் நபர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்திற்கு தடையாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. இந்த மாதிரியான இடையூறுகளை எல்லாமே நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மாலை நேரத்துல பிஸியாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாங்கிய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆனால் யாரிடத்திலும் வாக்குவாதத்துல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். என்று அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இன்று தொடங்கக்கூடிய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை முடிப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஏதாவது சின்ன சின்ன சலனங்களும் இருக்கத்தங்க செய்யும். பெரிய முதலீடுகள் செய்வதில் அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். காதல் உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். அனுபவ அறிவினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றமும் இருக்கும். தடைகளும் நீங்கும்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும், நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலான பணிகளும் இருக்குங்க. ஆனாலும் கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல காதலுடனும் அன்புடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்துல நட்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வயதுல மூத்தவர்களுடைய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனம் தெரியாத மகிழ்ச்சியும் மனதில இருக்கும். கோபமான வார்த்தைகளை மற்றும் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக முதலீடுகளும் செய்வீங்க. பொருளாதாரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு கட்டுவதற்கான யோகமும் கூடி வரலாங்க. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். வியாபாரத்துல வேகத்தையும் காட்டுவீங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உங்களுடைய நிலையில நீங்க உறுதியாகவும் இருப்பீங்க. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை உள்ள பெண்களுக்கு தங்க நகைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நியாயமான ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நினைத்த காரியங்களும் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. என்ற சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளை முடிப்பதில் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளும் குறையும். அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களும் இருக்கும். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சில மகிழ்ச்சியான விஷயங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நெருங்கிய நண்பர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில நேர்மையுடனும் இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.